விராட் கோலியை நம்பர் 3 ஆட சொல்லிட்டு யசஸ்வி அண்ட் ரோஹித் ஓபன் பண்ண வேண்டியது தானே. அது அப்ப யார் இடத்துல வருவாரு யசஸ்வி? ஏதோ மிடில் ஆர்டர் நல்லா பண்ணி அப்படியே டீமை காப்பாத்தி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. 4 வெற்றி அப்படியே போயிட்டு இருக்கே தவிர யசஸ்வி உள்ள வரணும் தான். பட் யார் இடத்துல வருவாரு? விராட் கோலி ட்ராப் பண்ணா நீங்க சொல்றீங்களா? ஓகே, ஒத்துக்கிறேன். 5 இன்னிங்ஸ் ஏதுரா ஜடேஜாவை தாக்கலையே அப்படின்னு பார்த்தேன். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக்கெட் டிபேட். பிரேதம் நம்ம கூட இருக்காரு. பிரேதம், தேங்க்யூ. ஸ்காட்லாண்ட்ல இருந்தாலும் சூப்பரா எங்களோட வந்திருக்கீங்க. ஸ்காட்லாந்து போனோம்னு கொஞ்சம் கலர் போட்டீங்க போல இருக்கேன். சும்மா பளிச்சுன்னு இருக்கீங்க. பளிச்சுன்னு இருக்கிறது ஸ்காட்லாந்து வெதரா இல்ல இந்தியாவோட வெற்றியா? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இந்தியா வெற்றி தான். பத்திரி, என்ன கேள்வி இது? இந்தியா வெற்றி தான், இல்ல டவுட்டே கிடையாது. அது இந்தியா ஒரு வெற்றினா நான் எல்லாரும் ஒரு ஜொலிக்கும் அப்படியே. அது இவன் ஒரு ஆப்கானிஸ்தான் சூப்பர் ஹிட் குரூஷியலான போட்டி. எனக்கு ஃபர்ஸ்ட் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும் பத்திரி. வெற்றி ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஆனா வெற்றி இதே மாதிரிதான் இருக்குமா? விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா தான் டாப்ல வருவாங்களா? ஏன்னா எனக்கு என்னமோ ஒரு லெஜெண்ட்ஸ் 2 பேரும் அப்சல்யூட் தாதாஸ் ஒயிட் பால்ல, அதுல டவுட்டே கிடையாது. உங்களுக்கு தெரியும், நான் பயங்கர ரெஸ்பெக்ட் எனக்கு விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மானா. ஆனா இது டைம் வந்துடுச்சா நம்ம கொஞ்சம் பேட்டிங் ஆர்டர் ரீஜிக் பண்றதுக்கு? ஏன்னா அந்த ஸ்டார்ட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கல. ஏன்னா ரோஹித் சர்மாவோட ரோல் நமக்கு தெரியும், விராட்டோட ரோல் நமக்கு தெரியும். அந்த ரோல் கிளாரிட்டி இருந்தாலுமே நேற்று விராட் கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வந்திருக்காரு. என்ன நடக்குது? ஃபார்ம் வைஸ் கன்சர்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க விராட் கோலியை பத்தி கேட்டதுல நான் சர்ப்ரைஸ் இல்ல. ஆனா நீங்க ரோஹித் சர்மா பத்தி கேட்டதுல நான் சர்ப்ரைஸ். ஏன்னா நீங்க ஒரு ரோஹித் சர்மா ஃபேன், எனக்கு தெரியும். உங்களுக்கு ரோஹித் ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் நீங்க வந்து ஒரு கேள்வி எழுப்பிங்க. பட் நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப வேலிடான கேள்வி. ஏன்னா எஸ்பெஷலி விராட் கோலி பிரேதம், அவரோட ஃபார்ம் கொஞ்சம் கன்சர்னா தான் இருக்கு. 4 இன்னிங்ஸ் ஆச்சு அவர் வந்து அடிக்கல. நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு கிரிக்கெட் வித் பத்ரியில ப்ராபபிலி அவர் நம்பர் 3 வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அலாங் வித் ரோஹித் எஸ் பெஸ்ட் ஆஃப் ஃபயர் ஆல. விராட் கோலி இந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தானுக்கு எதிராகவும் அவர் கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. See, sometimes as a cricketer, as a batsman, உங்க ஃபார்ம்ல இல்லைன்னா நிறைய பால்ஸ் டைம் இந்த மிடில், இதுதான் வந்து ஒரு பெட்டர் வே டு கம் அவுட் ஆஃப் ஃபார்ம். அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் திடீர்னு ஒரு ஷாட் அவசரப்பட்டு ரஷீத் கான், அதுவும் ஆப்போனண்டோட பெஸ்ட் பவுலரை டேக் ஆன் பண்ணாரு. லாங் ஆஃப்ல கேட்ச். அண்ட் ரோஹித் எப்படி நமக்கு தெரியும், பவர் பிளேல அதிரடியா தான் ஆட போறாரு. அந்த மாதிரி ஆடினாரு. அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஸ்லோ விக்கெட். கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஒரு பக்கம் கஷ்டப்படுத்திருக்குன்னு சொல்லலாம். ஆனாலும் விராட் ரோஹித் நாட் அட் தர் பெஸ்ட். ஏதோ மிடில் ஆர்டர் நல்லா பண்ணி அப்படியே டீமை காப்பாத்தி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. 4 வெற்றி அப்படியே போயிட்டு இருக்கே தவிர டெஃபினட்டா இவங்களோட ஃபார்ம் ஒரு கன்சர்ன் தான். பட் என்ன பண்றது, இவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஓப்பனிங் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க. டீம் மிடில் ஆர்டர் ஒரு மாதிரி செட்டப் தெரியுது. நான் இதை ஒத்துக்க மாட்டேன் பத்ரி. முடிவு எடுத்துட்டாங்க, ஆனா ஃபெயில் ஆனாலும் அதே இது பண்ணுவேன்னு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஒரு என்ன பெரிய யங் கன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன், அவருக்கு நீங்க சான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணணும்னு காமிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு காமிச்சிருக்காரு, ஐபிஎல்ல காமிச்சிருக்காரு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் அதிரடி பிளேயர். அவரு நீங்க விராட் கோலியை நம்பர் 3 ஆட சொல்லிட்டு யசஸ்வி அண்ட் ரோஹித் ஓபன் பண்ண வேண்டியது தானே. அது யார் இடத்துல வருவாரு யசஸ்வி? இப்போ நீங்க வரலாம்னு சொல்றாங்க, ஒத்துக்கிறேன். யார் இடத்துல வருவாரு? இப்ப 11 செட் ஆயிடுச்சு. 7 அடிக்கு தூபேன்னு ஒருத்தர் இருக்காருங்க, அவரை உட்காந்து நீங்க ஏங்க இவ்வளவு நாள் நீங்க வந்து நியூயார்க்ல எல்லாம் வந்து டூபே விளையாட வச்சிட்டீங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ல இப்பதாங்க வந்து ஸ்பின். இப்ப ஆப்கானிஸ்தான் பாருங்க, 3 ஸ்பின்னர், ரஷீத் கான், 100, நபி. அப்பதான் டூபே தேவை. இந்த மாதிரி ஸ்லோ விக்கெட் தான் அவருக்கு வந்து கை வந்த கலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நியூயார்க்ல எல்லாம் ஆட வச்சுட்டு இப்ப அவரை டிராப் பண்றது எனக்கு என்னமோ சரின்னு படல. எஸ், யசஸ்வி உள்ள வரணும் தான். பட் யார் இடத்துல வருவாரு? விராட் கோலி டிராப் பண்ணா நீங்க சொல்றீங்களா? ஓகே, ஒத்துக்கிறேன். 5 இன்னிங்ஸ் அது வாய்ப்பு கிடையாது, பண்ணவும் முடியாது. ஆமா, வாய்ப்பு கொடுத்தாங்க பத்ரி. பங்களாதேஷ், ஐ மீன் ஆப்கானிஸ்தானோட ஸ்லோ விக்கெட், 3 ஸ்பின்னர், அப்படியே வந்து ஒரு அவரோட ஷாட் நீங்க டீப் விக்கெட்டோ டீப் கவர்ல அவுட் ஆயிருந்தீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். அப்படியே அவுட் ஆகலையே, என்னமோ வேற விதமா ஆடி அவரும் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காரு. சோ எத்தனை நாள் நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க? நான் எப்போதுமே ரிசல்ட்ல போக மாட்டேன். ரிசல்ட் வந்து நம்ம கையில இல்ல, அப்படி எப்படி வேணா அவுட் ஆகலாம். பட் இந்த கண்டிஷன், இந்த மாதிரி ஆப்போசிஷன் வரப்போற பிளேயர்ஸ் எல்லாம் இப்போ டூபே டீம்ல இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். நியூயார்க்ல நான் ஒத்துக்கிறேன், டெஃபினட்டா வந்து அவர் ஆடி இருக்க வேணாம். ப்ராபபிலி இப்போ விளையாடுறதுக்காக தான் அப்போல இருந்து ஆட வச்சாங்களா, அது வேற திங்கிங்கா இந்தியன் டீம்ல இருந்து, அது நமக்கு தெரியல. சரி, நான் என்னோட இது ஜெய்ஸ்வால் வரணும், தூபே உட்காரணும். நீங்க எப்படி சொல்றீங்க? we will agree to disagree. ஆனா ஒரு கப்பல் நிறைய வாட்டி பண்ணதுனால அது கரெக்ட் ஆகுது, அவ்வளவுதான் நான் சொல்றேன். கரெக்ட், அது நான் ஒத்துக்கிறேன். நீங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து மிடில் ஆர்டர்ல பிரஷர் போடுறோம். அண்ட் ஸ்கை சூப்பரா ஆடினாரு பத்ரி, இந்த டவுட்டே கிடையாது. அவர் தான் வந்து நேற்று காப்பாத்தி கொடுத்துருக்காரு. அண்ட் எல்லா வாட்டியும் நீங்க ஒரே ஒரு மிடில் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர் பிரஷர் போட்டு எங்களை பெயில் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றது கஷ்டம். அதனாலதான் நான் அங்க தூபே ஜெய்ஸ்வால் கொஸ்டினை எழுப்பினேன். பட் ஸ்கை நேற்று ஒரு சரியான இன்னிங்ஸ், ரொம்ப கரெக்டான பொசிஷன் ஆனாரு. அவர் அந்த ஸ்வீப் ஆடுறது ஒரு
ஐ திங்க் இந்தியன் பேட்ஸ்மேன் அவர் தான் பெஸ்ட் ஸ்வீப்பர், அதுல டவுட்டே கிடையாது. சூப்பரா ஆனாரு, பேக் டு பேக் ஹாஃப் செஞ்சுரி. அதுவும் என்ன ஈஸி கண்டிஷன்ஸே கிடையாது. அங்க விக்கெட் மேலும் கீழுமா போகுது, பறக்குது நியூயார்க்ல. இங்க வந்து பால் சுத்தமா வரமாட்டேங்குது. அவங்க வேற ஸ்பின்னர்ஸ் 3 ஸ்பின்னர் மொல்லமா போடுறாங்க. ஸ்வீப் செமையா ஆடினாரு. ஐ திங்க் என்ன பொறுத்த மட்டும் வந்து சூரியகுமார் யாதவ் நம்பர் 1 T20 பேட்ஸ்மேன் நான் சொல்லுவேன். மிடில் ஆர்டர்ல என்னமா 360 டிகிரி பிளேயர், எக்ஸ்ட்ரா கவர் மாதிரியும் அடிக்கிறாரு, ஸ்வீப்பும் அடிக்கிறாரு, பின்னாடியும் அடிக்கிறாரு, நேரையும் அடிக்கிறாரு. எங்க தாங்க போடுறது, போர்டர்லாம் தலையை பிடிச்சிட்டு ஓடுறாங்க இவர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேனுக்கு. நான் இந்த உலகிலேயே மிக சிறந்த T20 பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க ஒத்துப்பீங்களா? இல்ல ஸ்கை டெஃபினட்டா நீங்க சொன்னது அதே பால கவர் மேல அடிக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு. போல தலைமையில அடிப்பாரு, இல்ல விக்கெட் கீப்பர் தலைமையில கூட அடிப்பாரு. 360 டிகிரி பேட்ஸ்மேன், அதுல டவுட்டே இல்ல. டெஃபினெட்லி அமங் தி டாப் 3 பேட்ஸ்மேன் ஸ்கை, அதுல டவுட்டே கிடையாது. சோ பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு. நம்பர் 1 பேட்ஸ்மேனா இல்லையான்னு கேட்டா டாப் 3 அப்படின்றீங்க. அப்படியே ஒரு மாதிரி விட்டுறீங்க, ஒத்துக்க மாட்டீங்க அவர் நம்பர் 1 பேட்ஸ்மேன். சரி, வேற யாரு நம்பர் 1 பேட்ஸ்மேன் T20 பேட்ஸ்மேன் சொல்லுங்க. இருக்காங்க. ஐ மீன் நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்லயே நிறைய T20 வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கிற பேட்ஸ்மேன் எல்லாமே ரெடி. ஆனா நீங்க ஸ்கையோட ரேஞ்ச் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அவங்களும் நல்ல பவர் பேக் பேட்ஸ்மேன். டிராவிஸ் ஹெட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, கிளாசன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்கை வந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. மேட்ச் பாப்போம். நிக்கலஸ் பூரன் இருக்காரு. கரெக்ட் ஒத்துக்கலாம். பட் இவரெல்லாம் எனக்கு என்னோட பர்சனல் ஒபினியன் அவர் கொஞ்சம் அதிகம் அப்படி நான் ரேட் பண்றேன். பட் ஹார்திக் பாண்டியா நல்லா ஆடினாரு. ரெண்டு மும்பை பசங்க நல்ல பார்ட்னர்ஷிப். ஆக்சுவலி சூரியகுமார் யாதவ் பத்தி நம்ம பேசுறோம், ஹார்திக் பத்தியும் பேசியே ஆகணும். அவரோட அந்த ஒரு நாக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. நல்லா இருக்குங்க. பாவம் அவர் ஒரு 3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்ப அவர் கொஞ்சம் ரன் அடிச்சது எனக்கு பார்க்க அதுவும் எனக்கு ஒரு மாதிரி ப்ளீசிங்கா இருந்தது. அந்த ஒரு மிடில் ஆர்டர் நல்லா பண்ணது எனக்கு ப்ளீசிங்கா இருந்தது. ஹார்திக் பாண்டியா அந்த ஸ்டெபிலிட்டி டீமுக்கு ரொம்ப கொடுப்பாரு பத்ரி. அது 2 ஓவர் போடுறாருன்னா ரோஹித்துக்கு அது ஒரு குஷன். அண்ட் பேட்டிங்ல வந்து இந்த மாதிரி பிச்சஸ்ல ஐடியலி நீங்க ஐடிபிஎல் 20 பால் 40 எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிச்சஸ்ல 20 பால் 30 32 வந்தா கூட போதும். சோ டெஃபினட்டா அவர் அந்த ஸ்ட்ரைக் ரேட் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண பாப்பாரு. ஏன்னா உங்களுக்கு அந்த பினிஷர் தேவை, வேற யாரும் இல்ல உங்களுக்கு. அண்ட் ரிஷப்யும் நம்ம இத சொல்லணும், பந்த் சூப்பரா அந்த ரோல் புது ரோலுக்கு வந்து ஒரு இன்டென்ட்டோட ஆடி இருக்காரு. நான் 10 பால் ஆடினாலும் 170 180 ஆட்டு போறேன் அப்படிங்கிறாரு. அதுதான் தேவை. அண்ட் ஐ திங்க் நம்ம மிடில் ஆர்டர் நிறைய டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், which is why அந்த டாப் ஆர்டரோட ஃபெயிலியர் வந்து இது வரைக்கும் நமக்கு அஃபெக்ட் பண்ணல. இந்த பாயிண்ட்ல நான் டெஃபினட்டா ஒத்துக்கிறேன். ஏன்னா அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்காவே அமைஞ்சிருச்சு. அந்த நம்பர் 3 பந்த் அமைச்சது யாரோட டெசிஷன் தெரியல, ராகுல் டிராவிடா ரோஹித் சர்மாவான்னு தெரியல. ஓவரால் ஒரு இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் எடுத்த ஒரு முடிவு அப்படின்னு சொல்லலாம். அந்த நம்பர் 3 வந்த அப்புறமே சூப்பரா ஆடுறாரு, ஒரு இம்பெட்டஸ் கொடுக்குறாரு, பிரஷர் பாக்கெட்ல இருந்து அப்படியே தூக்குறாரு இந்தியாவை. ஏன்னா நம்பர் 3ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷன் அந்த ஒரு T20 கிரிக்கெட்ல. சோ பந்த் அங்க அமைச்சது ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி இந்த ஷாட் அந்த ஒரு ரிவர்ஸ்ல அடிக்கிறாரு. இந்த ஃபாஸ்ட் போலரையே செமையா ஆடுறாரு. பட் அந்த ஷாட் தான் அவுட் ஆனாரு. பட் நேச்சர் ஆஃப் T20 கிரிக்கெட். பட் சம பிளேயருங்க ரிஷப் பண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த நம்பர் 3 பொசிஷனை அவரோட ஓன் பொசிஷனா ஆக்கிட்டு இருக்காரு. சோ ஐ திங்க் இட் இஸ் a definite master stroke in Indian management. இன்னும் நான் என்ன பார்த்தேன்னா, அக்ஷர் பட்டேல்ன்ற ஒரு கிரிக்கெட்டர் இப்பதான் இந்தியா டிஸ்கவர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைச்சா அவரை தான் டிராப் பண்றாங்க. ஆனா நேத்தி கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த 6 பால் 12 அந்த பினிஷ் அந்த கிக் கொடுத்தாரு. அவரு 4-6 அடிக்கல, பட் 12 ரன் உங்களுக்கு லாஸ்ட் 6 பால் அடிச்சு கொடுத்தாரு. அது ரொம்ப யூஸ்ஃபுல். பவர் பிளேலையும் போட்டிருக்காரு பத்ரி. போலிங் அப்படின்னா ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு, கேப்டனுக்கு அவர் மேல கான்பிடன்ஸ் இருக்கு. இந்த ஃபார்ம்ல டெஃபினட்டா அக்ஷர் பட்டேல் ஒரு ஸ்பாட் மேல ஆடலாம். ஏன்னா அவருக்கு 6 பால் கொடுத்துருக்கு, 10 ரன் 10 பால் 12 பால் ஏதுரா ஜடேஜாவை தாக்கலையே அப்படின்னு பார்த்தேன். நீங்க சொல்றது ஜடேஜா மேலதானே வரணும்னு சொல்றீங்க. பட் எஸ் இதுவும் நானும் வந்து அக்ரி பண்ணி ஆனும். ஏன்னா ஜடேஜா போன இந்த மேட்ச்ல தாங்க முதல் ரன்னே அடிச்சாரு இந்த வேர்ல்ட் கப்ல. சோ நானும் கொஞ்சம் எதிர்பார்த்தேன் ப்ராப்ளி அக்சர் வந்து கொஞ்சம் மேல வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன். நல்ல ஃபார்ம். ஏன்னா பிளேயரோட ஃபார்ம்ன்றது முக்கியம். ஏன்னா கரண்ட் ஃபார்ம்ல எப்படி விளையாடுறாரு அப்படின்னு பாக்கணும். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ரோல் கால் தான் அக்சர் பட்டேல வச்சிருக்காங்க. ஒரு நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. என்ன சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. நான் வந்து அக்சர் நான் வந்து டெஃபினட்டா கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் உங்களை. இன்ஃபேக்ட் ஜடேஜா வந்து சரியா பண்ணாததை இவர் பயங்கரமா ஒரு ரீப்ளேஸ் பண்றாரு அப்படின்னா. சோ எஸ் அக்சர் பட்டேல் பஞ்சிங் அபவுட் வெயிட். அவரோட வேல்யூ இப்ப இருக்கு. இனிமேல் அவரை டிராப் பண்ண முடியாது. திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் நேம் ஆன் டீம் ஷீட் ஆஃப்டர் பும்ரா ரெட் பால்ல ஜடேஜா தான். ஆனா ஒயிட் பால்ல நம்ம யோசிக்கணும். பட் இன்னொரு கேள்வி பத்ரி உங்களுக்கு, பும்ரா என்ன மேட்ச் என்ன டைம் எழுப்பி அவரை பால் கொடுத்தாலும் 4 ஓவர் 10 4 ஓவர் 12 4 ஓவர் 15 போடுறாரே தவிர குரூஷியல் விக்கெட்டும் எடுத்து கொடுக்குறாரு. ஒரு ஓவர் டிபெண்டன்ஸ் இருக்கா பும்ரா மேல? இல்ல என்னைக்காவது பும்ராக்கு ஒரு ஆஃப் டே இருந்தா நம்ம தப்பிச்சுப்போமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பும்ரா ஒரு பிஸ்தா பேசிக்கலி, அதை நம்ம ஒத்துட்டே ஆகணும். உலகின் மிக சிறந்த பேட்ஸ்மேன் நம்ம ஸ்கைன்னு சொன்னோம்னா மிக சிறந்த போலர் எனக்கு என்னமோ பும்ரா தான் நினைக்கிறேன் நானு. இந்த மாதிரி போலர் இருக்கும் போது அந்த மாதிரி ஓவர் டிபெண்டன்ஸ் வரதான் செய்யும் பிரீத்தம். ஏன்னா போட்டாலே விக்கெட் எடுக்கிறாரு, வராரு, முதல் பால் போயிட்டே இருக்காரு. ஆடவே முடியல பேட்ஸ்மேனால. பவர் பிளேயர் இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸா இருக்கட்டும், டெத் ஓவர்ஸா இருக்கட்டும், கலக்கி போடுறாரு பும்ரா. சோ இந்த மாதிரி ஒரு பிஸ்தா இருக்கும் போது மிச்ச போலர்லாம் ஓவர் ஷாட் ஆவாங்க. ஒரு விஷயம் என்னன்னா,
மிச்ச போலர்கள் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஹர்ஷதீப் நேத்து கூட பாத்தீங்கன்னா கடைசியில என்னங்க, கடைசி பாலுங்க ஒரு ரன் ஒரு இது 49 ரன் அப்போ போய் 2 வைடு போடுறாரு. ஏன்பா இதுவாப்பா டைம் முடிச்சுட்டு போப்பா ஏதோ ஒண்ணு போட்டு போனோம்னா அவரு அப்படி போடுறாரு. சோ இன்னும் இந்தியன் டீம் போலிங் ஃபுல்லா டெஸ்ட் செய்யப்படல. ஹார்திக்கும் ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்காரு. ஹர்ஷதீப் சிராஜுக்கு பதிலாக குல்தீப் எடுத்து வந்தது நல்ல சேஞ்ச். சோ ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. பும்ராக்கு ஒரு ஆஃப் டேனா என்ன நடக்கும்னு தெரியாது பிரேதம். இந்த மாதிரி பெரிய பிஸ்தா போலர் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப அவரை டிபெண்ட் பண்றோம். எனக்கு அதான் பயமா. நீங்க ஹர்ஷதீப் சொன்னது ரொம்ப வேலிட் பாயிண்ட். கடைசியில பவுல் போட்டு போக வேண்டியது, அப்ப எதுக்கு அனாவசியமா நீடிக்கிறீங்க கேம்? அங்கதான் கொஞ்சம் நம்ம மத்த பவுலர் ஸ்டெப் அப் பண்ணோம். கொஞ்சம் அப்பப்போ பும்ரா மேல பிரஷரை இது பண்ணோம். இன்ஃபேக்ட் நான் இன்னொன்னு என்ன யோசிச்சேன்னா, ஹர்திக் கூட ஸ்லாக்ல போடலாம், தப்பே கிடையாது. அண்டர் தோனி நான் 2-3 வாட்டி போட்டிருக்காரு அவரு, இன்க்ளூடிங் ஒரு பங்களாதேஷ் இந்தியா வேர்ல்ட் கப் மேட்ச் பெங்களூர்ல. அடுத்த கேள்வி உங்களுக்கு அதுதான். அடுத்தது பங்களாதேஷ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பங்களாதேஷ்க்கும் ஸ்பின் இருக்கு. பங்களாதேஷ் எப்பவுமே இந்தியாவோட ஒரு போட்டி போடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. அந்த 2007ல ஒரு வாட்டி இந்தியாவை தோக்கடிச்சதுல இருந்து, இதே வெஸ்ட் இண்டீஸ்ல தோக்கடிச்சதுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு ஒரு சமான் அவங்க மனசுல அவங்க நினைச்சுக்கிட்டு 2015ல ஒரு கான்ட்ரவர்சி, 2016ல ஒரு நாகின் டான்ஸ் பண்ணி தோத்தாங்க 2 ரன் இருக்கும் போது. ஆமா, போகும் நினைக்கிறீங்க இந்த கேம்? இந்த ஒரு போட்டோ ஒண்ணு பாத்திருக்கீங்களா? ஒரு பூனை கண்ணாடியில பாக்கும், ஆனா அந்த பூனை பார்க்கும்போது புலியா தெரியுமா அதுக்கு? அதுதான் பங்களாதேஷ். எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆல்ரெடி டீம் மேல பங்களாதேஷி டைகர்ஸ் அவங்க அப்படியே நினைச்சுப்பாங்க, பயங்கரமா ஒரு இன்டென்சிட்டியோட வருவாங்க. அண்ட் இந்த இந்தியா மாதிரி டீம் எல்லாம் அடிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு நத்திங் டு லூஸ், ஜாலியா சுத்தனமா ஆடுவாங்க. ஜெயிச்சாங்கன்னா எவ்ரிதிங் டு கெயின், முடிய வச்சு மழை இருக்கிற மாதிரி தான் பங்களாதேஷ்க்கு. அதனாலதான் அவங்களுக்கு இந்த இந்தியா மாதிரி டீமுக்கு எதிராக விளையாடுறது பிடிக்கும். பழைய குதிரைங்க ஒருத்தர் இருக்காருங்க, ஷகிபுல் ஹாசனுங்க. ஏங்க அவர் தாங்க எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல கீ. 2007 உலகக்கோப்பையில இருந்து ஆடிட்டு இருக்காரு, இப்போ மட்டும் ஆடிட்டு இருக்காரு. அவரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ஆனா எப்படியோ ஒரு மாதிரி கேம் அப்படியே ஆடி எடுத்துட்டு போவாரு. அவருக்கு அந்த நேக் இருக்கு. சோ பேட்டிங்ல டெஃபினட்டா அவர் ஒரு முக்கியமான பிளேயரா இருப்பாரு. அவர் விக்கெட் எடுக்கணும், இல்லனா ஒரு ரீசனபிள் ஸ்கோருக்கு எடுத்துட்டு போயிடுவாரு அண்ட் விட மாட்டாரு. மற்றும் ஒரு பிளேயர் இந்த ரஷத்னு ஒருத்தர் லெக் ஸ்பின்னர் செமையா போறாரு, ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவரு ஐபிஎல் ஏறி வச்சுக்கோங்க பிரேதம். அவர் ஐபிஎல்ல நல்ல பிரைஸ் போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா வேகமாவும் போடுறாரு, திருப்புறாரு. நல்ல டீசன்ட் பேட்ஸ்மேன். ஒரு ரேர் கமோடிட்டியில இருக்காரு. அண்ட் நம்ம பசங்க, சில பசங்க இருக்காங்க இந்தியன் பேட்ஸ்மேன் பசங்க, அவங்களுக்கு கொஞ்சம் லெக் ஸ்பின்னர்னா கொஞ்சம் ஆட வேற வராது. அதுதான் எனக்கு ஒரு ஸ்லைட் ஒரு இதுவா இருக்கு. இல்ல நம்ம ஷோல ஐபிஎல் பத்தி நம்ம பேசி ஆகணும். ஆல்ரெடி நம்ம மெகா ஆக்ஷன் பத்தி மேல ஒரு கண்ணு வச்சிருக்கோம் அது. பட் அது நல்ல ஐ திங்க் அது வெரி வெரி குட் பாயிண்ட். இந்த டோர்னமெண்ட்ல 2-3 பேர் அப்படியே கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட் ஆறாங்க. அதுல இந்த ரஷத் ஒரு பையன், சின்ன பையன், லெக் ஸ்பின்னர், நல்ல டர்னிங் த பால் அட் பேஸ் அண்ட் துருத்துருன்னு இருக்கான் ஃபீல்ட்ல கூட. ஸோ டெஃபினெட்லி ஒரு ப்ராமிசிங் கிரிக்கெட்டர். அண்ட் கரெக்ட், இந்தியா கொஞ்சம் இந்த லெக் ஸ்பின், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் எப்பவுமே கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம கிட்ட ஹெவி வெயிட்ஸ் எஸ்பெஷலி வித் பால், பும்ரா லீடிங் த ஷோ இருக்கு. அது என்ன பங்களாதேஷ் அடிச்சாலும் அதை சேஸ் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆடி கண்டெயின் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ பங்களாதேஷ் பனானா ஸ்கின் ஒரு வாழைப்பழத்தூள் கேம்னு சொல்லலாம். பட் ஐ தாட் ஆப்கானிஸ்தான் அதை விட கொஞ்சம் க்ளோஸா போகும்னு நினைச்சேன். அதை பத்தி நீங்க பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆடின மாதிரி ஆடினாங்கன்னா பங்களாதேஷ் அடிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ அதுல நம்ம அக்ரி பண்றோமா? எஸ் டெஃபினட்டா அக்ரி பண்ணுவேன். ஏன்னா சம சுப்பீரியர் டீமுங்க, டவுட்டே இல்ல. இந்தியா தான் டெஃபினட்டா சுப்பீரியர் டீம். ஃபேவரட்ஸ் டெஃபினட்டா பங்களாதேஷ். அவங்க ஜெயின் கில்லரா இருக்கலாம், எதெல்லாம் விளையாடி இருக்கலாம். பட் இந்தியாவுக்கு எதிராக டெஃபினட்டா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. சோ எஸ் பிரேதம், தேங்க்யூ ஃபார் கமிங். கிரிக்கெட் வித் பத்ரியில ஸ்காட்லாந்து இருந்தாலும் நீங்க எப்படியோ இந்த ஷோல கெஸ்டா இருக்கிறீங்க. தேங்க்யூ. சோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ரைட், தேங்க்யூ கைஸ், டேக் கேர், பை. தேங்க்யூ, பை.